அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம பட்டதாரி பயலுங்க சேனல். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் அடிச்சுட்டு போங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் பார்ட் 1 யூனிட் 1 வந்து ஒரு 2 அல்லது 3 வீடியோக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஹிஸ்ட்ரி அண்டு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அது எத்தனை ஜென்ரேஷன் இருக்குது, ஃப்ரம் ஃபஸ்ட் டு ஃபிஃப்த்து. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அப்புறம் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அப்புறம் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர். அடுத்தது பிளாக் டயக்ராம் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இந்த ஃபைனலாக டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இந்த டாபிக் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா உள்ளே பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஓஏ ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே. ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். A computer is a electronic device that can receive a set of instructions or program or any other information. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கினா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அது ஒரு எலக்ட்ரானிக்னா கரண்ட் இருந்தால் தான் அது ஒர்க் ஆகும். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, ரிசீவ் ஏ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ப்ரோக்ராம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், ஒரு ப்ரோக்ராம் இருக்கட்டும், அதை செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ப்ரோக்ராம் எதுவாக இருந்தாலும் அதை ரிசீவ் பண்ணுது. ஸோ அது ஒரு கம்ப்யூட்டரோட ப்ராசஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டோர் அண்ட் ப்ராசஸ் த டேட்டா அண்ட் ப்ரொடியூஸ் த அவுட்புட். இட் ஒர்க்ஸ் அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் டீடைல்டு ஸ்டோர்டு ப்ரோக்ராம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரிசீவ் மட்டும் தான் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுது. அந்த ஸ்டோர் பண்ணுற இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ப்ரொடியூஸ் த அவுட்புட். ஒரு அவுட்புட்டாக வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ ஒரு கம்ப்யூட்டர்னால் எப்படின்னா, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை இல்லை ப்ரோக்ராமை ரிசீவ் பண்ணோம். ரிசீவ் பண்ண டேட்டாவை ஸ்டோர் பண்ண டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணுறது தான் கம்ப்யூட்டர். இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் எந்தெந்த வருஷம் எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தெரிஞ்சிங்கனாலே போதும். மற்றபடி டெப்த்தால் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு, அதனால தான் உங்களுக்கு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன் நான் ஷார்ட்டாக. ஸோ அதை பார்த்துக்குங்க. அபாக்கஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது அந்த மெஷினு. அது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்சிங்க யாருன்னா ஆன்சியன்ட் பேபிலியன்ஸ். அது ஃபஸ்ட்டு மேனுவல் டிவைஸ். ஸோ ஆடிங் நம்பர்ஸ் இந்த மாதிரி. அடுத்தது ஸ்லைட் ரூல் 1620 வில்லியம் ஆர்த்தர். ஸோ இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, டிவைஸ் யூஸ்டு பை த என்ஜின்ஸ் டு பர்ஃபார்ம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் என்ஜின் 1642 பிளேசிஸ் பாஸ்கல் கண்டுபிடிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் என்ஜின் 1822 சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடிக்கிறாரு. அடுத்தது அனலிட்டிக்கல் என்ஜின் 1833 சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடிக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, இன்புட்டு அவுட்புட் டிவைசஸ், இன்புட் அண்ட் அவுட்புட்டு டிஸ்பிளே பண்ணுறது இந்த இயர்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேப் ரைட்டிங் மிஷின் 1880 ஹெர்மன் ஹாலிரித்ன்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் ENIAC எலக்ட்ரானிக் நியூமரிக் இன்டகிரேட்டட் அண்டு கால்குலேட்டர். இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஒன் மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பென்ஷன் கொடுத்து கேட்பாங்க. 1946 கண்டுபிடிச்சாங்க. யார் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் JP ஏக்கார்ட் அண்ட் JPW மார்ஷ்லி, யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இதெல்லாம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். இயர் நான் கரெக்டாக ஞாபகம் வச்சிங்க. யார் கண்டுபிடிச்சது, என்ன மிஷின் கண்டுபிடிச்சாங்க, இது தெரிஞ்சால் போதும். இது மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் எல்லாம் இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸை சும்மா ஒரு 2 வரியில் பார்த்துடலாம். பிளேசிஸ் பாஸ்கல், இவர் வந்து ஃப்ரெஞ்சு மேத்தமெட்டிக்ஸ். இன்வென்டட் த அரித்மெட்டிக் இன்ஜின். இவர் தான் வந்து ஆல்ரெடி பிஃபோராக பார்த்தோம். இவர் அரித்மெட்டிக் இன்ஜினை கண்டுபிடிச்சது பிளேசிஸ் பாஸ்கல்னு. பேசிக் கால்குலேஷனை கண்டுபிடிச்சவர் இவர் தான். அந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் இருக்குல்ல, ஆடிங் சப்ராக்ஷன், அதை கண்டுபிடிச்சவர் இவர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு சார்லஸ் பாப்பேஜ். இவர் தான் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம எல்லாருமே சொல்கிறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் இன்வென்டட் த டிஃப்ரெண்ட் என்ஜின் அனலிட்டிக்கல் இன்ஜின், இன்ட்ரோடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் பிளாக் டயக்ராம். ஸோ பிளாக் டயக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சவர் வந்து சார்லஸ் பாப்பேஜ் தான். இப்போ பிளாக் டயக்ராம் பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லேடி அடா லவ்லேஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான். இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு லேடி ஹூ டோல்ட் த கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி
ப்ரோக்ராம்டு. ஸோ எப்படி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்டு பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சவங்க சொன்னவங்க எல்லாமே வந்து இவங்க தான். ஸோ அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர்னு சொல்கிறாங்க. இதை கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லேடி அடா லவ்லேஸ், அவங்க தான். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அடான்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது வைட்லி யூஸ்டு இந்த அமெரிக்கன் டிஃபென்ஸ் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ டிஃபென்ஸில் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. ஜான் வான் நியூமன், வாஸ் ஏ ஹங்கேரியன் மேத்தமெட்டிக்கல். ஹங்கேரியன் மேத்தமெட்டிக். இவர் தான் வந்து ஸ்டோர்டு ப்ரோக்ராமை கண்டுபிடிச்சிடுறார். ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி வந்து ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத கண்டுபிடிச்சவர் வந்து இவர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஜென்ரேஷன் அப்படின்னா ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கான அப்டேஷன் தான் வந்து ஜென்ரேஷன். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம சிம் கார்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2G இருந்தது. 2G விட அடுத்தது அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்பீட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 3G வந்தது, 4G வந்தது, இப்போ 5G. ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் வெர்ஷன்ஸில் அப்டேஷன் ஆகிற இதுதான் வந்து ஜென்ரேஷன் சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு 5th ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக எதில் இருக்குன்னா 5th ஜென்ரேஷன்ஸில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வந்து வேக்கம் க்யூப்ஸ். ஸோ அதை கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வேக்கம் க்யூப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா 1946லேருந்து 1955. ஸோ அவனுடைய மெமரி பார்த்தீங்கன்னா 10,000 கேரக்டர்ஸ் வரைக்கும் அதில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஆப்ரேட்டிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி செகண்ட் ஜென்ரேஷனில் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணாங்க. 56லேருந்து 65 வரைக்கும் அப் டு 64,000 கேரக்டர்ஸ் வரைக்கும் அதில் ஸ்டோர் பண்ணலாம். மைக்ரோ செகண்ட், அந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட்ஸ். அடுத்து தேர்ட் ஜென்ரேஷன், அதில் இன்டகிரேட்டட் சர்க்யூட், ஐசி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே நம்ம காமனாக கேள்விப்பட்டிருக்கிற விஷயம் தான் ஐசி. ஸோ அதுதான் 1966லேருந்து 1975. அப்புறம் அப் டு 4 மில்லியன்ஸ் கேரக்டர்ஸ் வரைக்கும் அதில் ஸ்டோர் பண்ணலாம். அது எவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நேனோ செகண்ட் ஸ்பீடில் உங்களுக்கு ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th ஜென்ரேஷன் மைக்ரோ ப்ராசஸர், 1976லேருந்து 85 வரைக்கும். அது வந்து செமிகண்டக்டர் மெமரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 1 to 10 நேனோ செகண்ட்ஸில் ஸ்பீடில் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு 5th ஜென்ரேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், 1986. ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 5th ஜென்ரேஷன் தான். ஸோ அதில் சிமாஸ் அந்த மெமரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 1 to 100 நேனோ செகண்ட்ஸ் வரைக்கும் இதில் ஆப்ரேட்டிங்கோட ஸ்பீடு இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஜென்ரேஷன். ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அது இவனுடைய மெமரி சைஸ் பார்க்குறோம், அவனுடைய ஆப்ரேட்டிங் ஸ்பீடு பார்க்குறோம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அதனுடைய பீரியட் பார்த்தீங்கன்னா 46லேருந்து 59 வரைக்கும். ஸோ த கம்ப்யூட்டர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் யூஸ்டு இந்த வேக்கம் க்யூப்ஸ். இது பார்த்தீங்கன்னா பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த மெமரி யூனிட் அண்டு சர்க்யூட்டரி ஆஃப் சிபியூ. ஸோ இதுதான் பேசிக் காம்போனன்ட் ஆஃப் த சிபியூ. நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா தே வேர் வெரி எக்ஸ்பென்சிவ். ஜென்ரேஷன் மெயின்லி பேட்ச் ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் யூஸ்டு. பஞ்ச் கார்ட்ஸு, பேப்பர் டேப் அண்ட் மேக்னெட்டிக் டேப் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேக்கம் க்யூப்ஸை யூஸ் பண்ணி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அட்வான்டேஜஸ், வேக்கம் டியூப் ஒன்லி த இது எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் தான். ஒன்லி த வேக்கம் க்யூப்ஸ் தான் வந்து ஒன்லி த எலக்ட்ரானிக் காம்பவுண்டு. ஸோ த கம்ப்யூட்டர்ஸ் வேர் த ஃபாஸ்டஸ்ட் கால்குலேட்டிங் டிவைஸ் இன் த டைம். ஸோ அந்த டைமில் வந்து ஃபாஸ்டஸ்ட் கால்குலேட்டிங் மிஷின்ன்றது இந்த வேக்கம் கியூப் தான். அதனால் இது ஒரு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் மெஷின் லாங்குவேஜ் ஒன்லி தான் சப்போர்ட் பண்ணுது. வெரி காஸ்ட்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா வெரி காஸ்ட்லி. ஜென்ரேட்டட் லாட் ஆஃப் ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணுது. ஸ்லோ இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இன்புட் டிவைஸ் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதனுடைய ப்ராசஸ்ஸு. ஹியூஜ் சைஸில் வந்து பெருசு. நீட் ஆஃப் ஏசி தேவைப்பட்டிருக்கு. ஸோ நான் போர்ட்டபிள், இது எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது. போர்ட்டபிள்னால் எடுத்துகிட்டு போகிறது ஸோ ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது. கன்சியூம்டு லாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ நிறைய இதனால் எலக்ட்ரிசிட்டி வந்து லாஸ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ENIAC, EDVAC அண்ட் அது மாதிரி IBM 701 இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அதை நோட் பண்ணி வச்சுங்க. செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அதனுடைய பீரியட் பார்த்தீங்கன்னா 56லேருந்து 65. ஸோ அதை பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் கொஞ்சம் சீப்பராக இருக்குது. கன்சியூம்டு லெஸ் பவர் சப்ளை வந்து கன்சியூம்டாக இருந்திருக்கு, லெஸ் பவர். மோர் காம்பேக்ட் இன் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் இது காம்பேக்டாக இருந்திருக்கு. ரிலையபிள் அண்ட் ஃபாஸ்ட், அதோட கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது இது ஃபாஸ்டராக இருந்திருக்கு.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் மேக்னெட்டிக் கோர்ஸ் ஆர் யூஸ்டு பிரைமரி மெமரி அண்ட் மேக்னெட்டிக் டேப் அண்ட் மேக்னெட்டிக் டிஸ்க் இதில் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸஸாக யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டேப்பு அண்ட் மேக்னெட்டிக் டிஸ்க் வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸாக இருந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் அசம்பிளி லாங்குவேஜ் இதில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லைக் ஃபார்ட்ரான் கோபால் இதுதான் ஃபஸ்ட்டு வந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை வந்து செகண்ட் ஜென்ரேஷனில் தான் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மாலர் சைஸில் வந்து ஸ்மாலராக இருக்குது. ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி ஹீட் வந்து கம்மியாக லெஸ் பண்ணியிருக்கு. ஸோ கன்சியூம்டு லெஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி கன்சியூம்டாக இருந்திருக்குது. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரோட ஃபாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ்ஸு. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வெரி காஸ்ட்லி, அதுவும் காஸ்ட்லியாக இருந்திருக்கு. ஏசி அதுக்கு தேவைப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ், கம்மியாக தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஐபிஎம் 16220, ஐபிஎம் 7094, சிடிசி 1604. ஸோ இதெல்லாம் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 2 மார்க்கில் கேட்டிங்கன்னா என்னென்ன ஜென்ரேஷன் அந்த இயரு அதை மட்டும் என்ன போதும். சப்போஸ் 5 மார்க்கில் கேட்டேன் அப்படின்னா பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ப்ரீஃபாக இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்கிறத படித்து நீங்கள் மெமரி பண்ணி எழுதினாலே போதுமானதாகவே இருக்கும். அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம் படிக்க வேண்டியோன்னா சிம்பிளாக படித்தாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அதனுடைய பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா 66லேருந்து 75. ஸோ இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ஐசிசி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஐசி ஆஸ் மெனி டிரான்சிஸ்டர். ஸோ ஒரு டிரான்சிஸ்டர் ஃபஸ்ட்டு செகண்ட் ஜென்ரேஷனில் பார்த்துப்போம். ஸோ இதில் வந்து ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஐசி உள்ள நிறைய டிரான்சிஸ்டரை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஐசியை யார் கண்டுபிடிச்சின்னு பார்த்தோன்னா ஜாக் கில்பை தான். ஸோ இதில் கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ த காம்ப்ளிமெண்ட் மேடு கம்ப்யூட்டர் ஸ்மாலர் இன் சைஸ், ரிலையபிள் அண்ட் எஃபிஷியன்ட். ஸோ ஸ்மாலராக இருக்குது, நல்ல ரிலையபிளாக இருக்குது அண்ட் எஃபிஷியண்ட்டாக நல்லா ஒர்க் பண்ணுது இந்த ஐசிஸு. ஸோ அதனால் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து செகண்டை விட கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்குது. ஸோ in this generation remote processing, time sharing and multi programming operating system are used. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா ரிமோட் ப்ராசஸிங்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டைம் ஷேரிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ 2-3 ப்ரோக்ராம்ஸை யூஸ் பண்ணி ஆப்ரேட்டிங் ஓஎஸை யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ் ஃபார்ட்ரான் 2, அப்புறம் 4, கோபால், பாஸ்கல், ஆல்கால் 68 இந்த மாதிரி இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இந்த தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஐசி யூஸ் பண்ணிக்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் தான். ஸோ அது பாருங்கள், மோர் ரிலையபிள் இன் கம்பேரிசன் ஆஃப் ப்ரீவியஸ் 2 ஜென்ரேஷன். ஸோ மற்ற 2 ஜென்ரேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது வந்து தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜஸாக இருக்குது. சைஸில் ஸ்மாலரு, ஜென்ரேட் லெஸ் ஹீட் வந்து கம்மியாக தான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் ஃபாஸ்டரு, லெஸ்ஸர் மெயின்டெனன்ஸ். ஸோ இதை கம்மியான ஒரு மெயின்டெனன்ஸ் அடிக்கடியாக செக் பண்ணோம் அப்படின்ற இதெல்லாம் இல்லை. ஸோ லெஸ்ஸர் மெயின்டெனன்ஸ்னாலே கொஞ்சம் கம்மியான மெயின்டெனன்ஸ்னாலே போதும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் காஸ்ட்லியாக தான் இருக்குது, இதுக்கும் ஏசி தேவைப்பட்டுச்சு. ஸோ இது 2 தான் டிஸ்அட்வான்டேஜஸ். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் 360 சீரியஸு, ஹனிவெல் 6000 சீரியஸ். ஸோ இதெல்லாம் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். என்னுடைய பீரியட் பார்த்தீங்கன்னா 76லேருந்து 85. இதில் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா விஎல்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 5000 டிரான்சிஸ்டர் அண்ட் அதர் சர்க்கியூட் எலமெண்ட்ஸ் வித் தர் அசோசியேட்டட் சர்க்கியூட் சிங்கிள் சிப். ஒரு சிங்கிள் சிப்பில் வந்து கிட்டத்தட்ட 5000 டிரான்சிஸ்டர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் பிகம் மோர் பவர்ஃபுல். ஸோ மோர் பவர்ஃபுல், காம்பேக்ட், ரிலையபிள் அண்ட் அஃபோர்டபுள் அண்ட் ரிசல்ட் கிவ் ரைஸ் டு பர்சனல் கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன். ஸோ மோர் பவர்ஃபுல்லாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது, ரிலையபிளாக இருக்குது மற்ற 3 ஜென்ரேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதில் தான் நெக்ஸ்ட்டு அடுத்த ஹை லெவல் லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா C++, டிபேஸ் எக்ஸட்ரா. ஸோ இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இதில் கொண்டு வராங்க ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில்.
C++ பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜஸ் தான். இதில் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா VLSI டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறது வெரி சீப்பாக இருக்குது, போர்ட்டபிள் அண்ட் ரிலையபிளாக இருக்குது, சைஸில் ஸ்மாலாக இருக்குது, பைப்லைன் ப்ராசஸிங், ஏசி இதுக்கு வந்து தேவைப்படலை. அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். கான்செப்ட் ஆஃப் இன்டர்நெட் வாஸ் இன்ட்ரோடியூஸ். இன்டர்நெட் எப்படி ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதுன்றதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க்கிங் ஃபீல்டில் வந்து இது ஒரு கிரேட் டெவலப்மெண்ட்டாக இருந்திருக்கு. பிகம் ஈஸிலி அவைலபிள், ஈஸியாக கிடச்சிருக்கு இந்த ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹைலி சொஃபஸ்டிகேட்டட் டெக்னாலஜி ரெக்யர்டு ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் LSI சிப்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸுக்கு DEC10 STR1000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இது பீரியட் பார்த்தீங்கன்னா 86லேருந்து டில் டேட். இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் என்ன இது டெக்னாலஜிஸ் பண்ணிக்கிறாங்கன்னா ULSI அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து இதுதான் மைக்ரோ ப்ராசஸர் சிப் யூஸ் பண்ணிக்கிறாங்க, மைக்ரோ ப்ராசஸர் சிப்பு. ஸோ 10 மில்லியன் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ், இது உள்ள 10 மில்லியன் எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா திஸ் ஜென்ரேஷன் இஸ் பேஸ்டு ஆன் parallel processing hardware and AI artificial intelligence software. ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஆல் த ஹை லெவல் லாங்குவேஜஸ் லைக் C++, Java, .NET. ஸோ இந்த ஹை லெவல் லாங்குவேஜஸ்லாம் வந்து 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ULSI யூஸ் பண்ணியிருக்காங்க. டெவலப்மெண்ட் ஃபார் ட்ரூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வந்து ஒரு நேச்சுரலாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும். மோர் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் வித் மல்டிமீடியா ஃபீச்சர்ஸ். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருக்கணும். ஸோ அதுதான் இந்த 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பு, லேப்டாப்பு, நோட் புக்கு அதெல்லாம் வந்து 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், நெக்ஸ்ட்டு பேங்கிங், இன்சூரன்ஸ், எஜுகேஷன், மார்க்கெட்டிங், ஹெல்த் கேர், என்ஜினியரிங் டிசைன்ஸ், மிலிட்ரி, கம்யூனிகேஷன், கவர்மெண்ட். ஸோ இந்த ஃபீல்ட்ஸில் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மட்டும் எழுதிடலாம், பிஸ்னஸ், பேங்கிங்ஸ் இந்த மாதிரி இந்த இங்கே எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுதோ அந்த மட்டும் எழுதிடலாம். ப்ரீஃபாக கேட்டாங்கன்னா அதுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம், பின்னாடி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸுக்கு வந்து கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணா கால்குலேட்டிங், டிலிஜென்ஸ், அக்யூரசி, ரிலையபிலிட்டி அண்ட் வெர்சிலிட்டி. ஸோ கால்குலேஷன் பண்ணுறது அக்யூரேட்டாக இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பிஸ்னஸுக்கு கண்டிப்பாக முக்கியம். ஸோ அதில் என்னென்ன பார்க்குறாங்கன்னா பேரோல் கால்குலேஷன், பட்ஜெட் போடுறது, ஸ்கேல் ஆஃப் அனாலிசிஸ், அந்த டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுறது, ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயி டேட்டா பேஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்திங்கன்னா என்னென்ன பண்ணுறோம், கால்குலேஷன் பண்ண போகிறோம், ஸ்கேல் ஆஃப் அனாலிட்டிக்கல் பண்ணுது, அங்கே எம்ப்ளாயோட டேட்டா பேஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது, அங்கே ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, போகுது, வந்தது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து பிஸ்னஸில் ரொம்பவே கம்ப்யூட்டர் வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது பேங்கிங் செக்டார்ஸில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டுடே பேங்கிங் இஸ் ஆல்மோஸ்ட் டோட்டலி டிபெண்ட் ஆன் த கம்ப்யூட்டர்ஸ். மேனுவல் ஒர்க்கு அவ்வளோவா இருந்தாலும் கம்ப்யூட்டர் ஒர்க் தான் அங்கே 90% வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அக்கௌண்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ இப்போ ஃபஸ்ட்லாம் பேங்க்குக்கு போனோம், சலான் எழுதி கொடுக்கணும், ஃபார்ம் எழுதி கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு அக்கௌண்ட்டிங்கே ஓப்பன் பண்ணுவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது, ஆன்லைன்லேயே எல்லா ஃபெசிலிட்டியும் நமக்கு வந்துச்சு. ஸோ இன்க்ளூட்ஸ் கரண்ட் பேலன்ஸஸ், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, டெபாசிட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஓவர் டிராஃப்ட்டு, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ்ட்டு, ஷேர்ஸ் அண்டு ட்ரஸ்டி ரெக்கார்ட்ஸ். ஸோ எவ்வளோ இதெல்லாம் வந்து பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம், டெபாசிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ ஏடிஎம் மிஷின்ஸ் ஆர் மேக்கிங் இட் ஈவன் ஈஸியர் ஃபார் கஸ்டமர் டு டீல் வித் பேங்க்ஸ். ஸோ ஏடிஎம்மும் யூஸ் ஆகுதுன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த கம்ப்யூட்டர்ஸ்னால தான் யூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ், அந்த செக்டர்ஸில் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஸோ ரெக்கார்டாக அப் டு டேட் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் வந்து பெரும் பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லலாம். ஸோ நாங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஃபினான்ஸ் ஹவுசஸ், ஸ்டாக் broking firms are widely using the computers the concerns. ஸோ அதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஸ்டார்டிங் டேட் ஆஃப் த பாலிசி,
ப்ரொடியூஸ் த கண்டினியூ வித் த பாலிசி, ஸ்டார்டிங் டேட் ஆஃப் த பாலிசி, எப்போ ஒரு பாலிசி ஸ்டார்ட் ஆகுது, எப்போ நெக்ஸ்ட் முடியுது, நெக்ஸ்ட்டு டியூ டேட்டு ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட், நெக்ஸ்ட்டு டியூ டேட் எப்போ, மெச்சூரிட்டி டேட்டு, இன்ட்ரெஸ்ட் டியூட்டு, போனஸ், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறதுக்கு, அனலைட் பண்ணுறதுக்கு வந்து இன்சூரன்ஸ் செக்டர்ஸில் கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் வந்து என்ன, இந்த கம்ப்யூட்டர்ஸ் ப்ரொவைட்ஸ் ஏ டூல் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நோன் சிபிஇ, கம்ப்யூட்டர் பேஸ்டு எஜுகேஷன். இப்போ நிறையவே கம்ப்யூட்டர் எல்லா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் மெயினாக என்ன தேவைன்னா, ஸோ எவ்வளோ நம்ம ஒரு மந்த்துக்கும் சரி ஒரு வீக்லியும் சரி எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோன்றத ஒரு கிராஃபிக்கலாக நமக்கு இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும். அதை வச்சு ஸோ கிரியேட் ஏ ஆர்ட் அண்ட் கிராஃபிக்ஸ், ரைட்ஸ், ரிவைஸ் காப்பி அண்ட் பிரிண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ரொம்பவே முக்கியம். ஒரு பிரிண்ட் எடுக்கிறது, ஒரு ரிவைஸ் காப்பி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சது ஃப்ளிப்கார்ட், அமேசான்னு சொல்லிட்டு. ஸோ ஷாப்பிங் அட் ஹோம் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்து நம்ம ஈஸியாக வீட்டிலேருந்தே ஷாப்பிங் பண்ணுறோம். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா பேக் போன் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ். ஷாப்பிங், ஹோம் ஷாப்பிங் ஹஸ் பீன் மேட் பாசிபிள் த்ரூ யூசிங் கம்ப்யூட்டர்ஸு, கேட்லாக்ஸ். ஸோ இது மூலயமா தான் வந்து நம்ம ஈஸியாக எல்லாமே பண்ணிக்க முடியுது. ஸோ அடுத்தது ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸ் சிஸ்டம், லேப் டயக்னோசிஸ் சிஸ்டம், ஃபார்மா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். ஸோ இதில் டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ லேபில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்கிறதுக்கான ரிப்போர்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. ஸோ ஃபார்மசியில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ், லேபிள்ஸு, எக்ஸ்பைரி டேட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக கம்ப்யூட்டர் பயன்படுது. ஸோ இன்ஜினியரிங் டிசைன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிசைன். இன்ஜினியரிங் செக்டர்ஸில் வந்து கம்ப்யூட்டர் வந்து மேஜர் ரோல் பண்ணுது. ஸோ ஒரு கேடு டிசைனிங் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டில் அதிகமாக தேவைப்படுது. பிளானிங் ஆஃப் டவுன்ஸ், ஸோ டிசைனிங் ஆஃப் பில்டிங், அதுலேயே வந்து 2D 3D டிராயிங்ஸ்லாம் போடுறதுக்கு கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப அதிகமாகவே இன்ஜினியரிங் ஃபீல்டில் பயன்படுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா லார்ஜ்லி யூஸ்ட் இன் டிஃபென்ஸ். ஸோ டேங்க், மாடர்ன் டேங்க்ஸு, மிசைல்ஸ், வெப்பன்ஸு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கெலாம் வந்து கம்ப்யூட்டர் வந்து மிலிட்ரியில் ரொம்பவே யூஸ் ஆகுது. ஸோ அது இல்லாமல் வேறு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறது, மிசைலை கண்ட்ரோல் பண்ணுறது, மிலிட்ரி கம்யூனிகேஷன்ஸ், சீக்ரெட் கம்யூனிகேஷன்ஸ்லாம் வந்து இந்த கம்ப்யூட்டர் மூலமாக தான் பண்ணுறாங்க. மிலிட்ரி ஆப்ரேஷன், ஒரு பிளானிங் எல்லாமே இதெல்லாம் பண்ணுறதாங்க. ஸ்மார்ட் வெப்பன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் வந்து கம்ப்யூட்டர் வந்து மேஜர் ரோல் பண்ணுதுன்னு சொல்லலாம். அடுத்தது கம்யூனிகேஷன். ஸோ கன்வே த மெசேஜஸ், ஃபோன் மூலமா மெசேஜை கன்வே பண்ணுறோம். இப்போ கம்ப்யூட்டர், இமெயில்ஸ், ஸோ இது மூலமா நம்ம பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கன்வே எ மெசேஜ் அண்ட் ஐடியா, பிக்சர் ஆர் ஸ்பீச் that received, understood clearly and correctly by the person for whom it's meant for it. ஸோ ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மாதிரியும் புரிஞ்சிக்கவும் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக வந்து கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாக சேட் பண்ணுறோம், கம்யூனிகேட் பண்ணுறோம், சேட்டிங் பண்ணுறோம், வீடியோ கால் பேசுகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷன்ஸ் பர்பஸ்க்காக கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. ஸோ கவர்மெண்ட் சைடில் எப்படிலாம் யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கவர்மெண்ட் சைடில் ஒரு மேஜரான பார்ட்டாக கம்ப்யூட்டர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு, சேல்ஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, மேல் ஃபீமேல் ரேஷியோ எவ்வளோ ஆன் பெண் ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஸோ எந்தெந்த ஏஜில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து மேஜர் ரோல் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறமா ரோட்டர் லிஸ்ட்டு, கம்ப்யூட்டரேஷன் ஆஃப் வோட்டர் லிஸ்ட்டு, கம்ப்யூட்டரேஷன் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் சிஸ்டம். ஸோ இப்போ நிறைய கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம். கம்ப்யூட்டரேஷன் ஆஃப் பேன் கார்டு, வெதர் ஃபோர்காஸ்டிங். ஸோ வெதர் எப்படி இருக்குது அப்படின்றதான் இப்போ ஈஸியாக கம்ப்யூட்டர் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஒரு கம்ப்யூட்டரால் நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டிபெண்ட் பண்ணி தான் இந்த வேர்ல்டே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதனுடைய அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துக்கினா நம்ம பார்த்தீங்கன்னா சேவ் த டைம் பை குயிக் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நமக்கு டைமிங் தான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஒரு ஆள் 5 மணி நேரம் ஒரு ஒர்க் பண்ணுறான்னா இதை ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு மணி நேரத்துலேயே அதை முடிச்சு கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி டைம் சேவிங் பண்ணுறதுக்கு, குயிக்காக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. ஸோ ரெடியூஸ் த இன்டெலெக்சுவல் ஸ்ட்ரெயின். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும் வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரு மனுஷன் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து
ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணுற வேலையை கம்ப்யூட்டர் சீக்கிரமாகவே முடிச்சு ஊற்றுறோம். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரெயின் பண்ணுற வேலையை கம்மி பண்ணுது. அவாய்டு மிஸ்டேக்ஸ். ஸோ மேனுவலாக பண்ணும்போது ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங்காக இருந்தால் ஒரு கண்டினியூஸாக கான்சன்ட்ரேஷன் அதில் பண்ணினே இருக்க முடியாது ஒரு லாங் ஹவர்ஸுக்கு. ஸோ கம்ப்யூட்டர் அப்படி கிடையாது. நீங்கள் எத்தனை டேஸ் சொன்னாலும் அது மாதிரி கண்டினியூஸாக ஒர்க் ஆகின்னு இருக்கும். ஸோ மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். கெட் த அவுட்புட் இன் த நீட் பிரிண்ட் அவுட் ஃபார்ம். ஸோ நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் ஃபார்மில் வந்து ஒரு அவுட்புட்டை வந்து ஒரு நீட்டாக ஒரு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. ஸோ ஸ்டோர் டேட்டா ஈஸிலி. ஒரு தகவலை நம்ம மனுஷன் மூலையில் எவ்வளோ தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், ஆனால் கம்ப்யூட்டரில் அப்படி கிடையாது. ஸோ அதை விட பல மடங்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. ஈஸி கம்யூனிகேஷன்ஸ். ஸோ முன்னாடியே பார்த்துப்போம் கம்யூனிகேஷன்ஸ் எப்படின்னா ஈஸியாக நம்ம பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து மேஜர் ரோல் பண்ணுது. என்னோடய அட்வான்டேஜஸும் இதுதான் மெயினாக இதுதான் அட்வான்டேஜஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர். ஸோ ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்திங்கன்னா இந்த டேர்ம்ஸ் இதெல்லாம் தான். இதை நீங்கள் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு கம்ப்யூட்டர்னால் என்னன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும். ஸோ பயாஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயாஸ்னால் பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹேண்ட்லிங் பர்டிகுலர் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அந்த பயாஸ் என்ன பண்ணுதுன்னா பர்டிகுலராக ஒரு இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுது. நம்ம கொடுக்குற டேட்டா அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ASCII, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இது இதான் கோடிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்யூட்டரோட கோடிங் சிஸ்டம் தான் வந்து இந்த ASCII. நெக்ஸ்ட்டு பைனரி. எஸ் செலெக்ஷன் சாய்ஸ் ஆர் கண்டிஷன் இன்வால்விங் 2 பாசிபிலிட்டிஸ். த கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் பைனரி. ஸோ மனுஷனுக்கு தெரிஞ்சது பல லாங்குவேஜ், தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி அப்படின்னு. பட் கம்ப்யூட்டருக்குன்னு தெரிஞ்சது இந்த பைனரி லாங்குவேஜஸ் தான். பைனரினா என்ன? நம்ம கொடுக்குற எல்லா டேட்டாவையும் அது பைனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அது பைனரினா என்னென்னா 0s or 1s. 0 1s தான் கன்வெர்ட் பண்ணி அது ப்ராசஸ் பண்ணுது நம்ம கொடுக்குற எல்லா டேட்டாவையும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிட்டுன்றது பைனரி டிஜிட். இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் டேட்டா யூனிட். இட் ஸ்டாண்டர்ட் ஃபார் த எதர் 0 or 1s. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூட், த இனிஷியல் லோடிங் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணதும் லோட் ஆகிங்க பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் விண்டோஸ்னு வரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பூட்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. பஃபர், ஏ டிவைஸ் ஆர் ஸ்டோரேஜ் ஏரியா வேர் டேட்டா ஆர் டெம்பரரிலி ஸ்டோர்டு. ஸோ ஸ்டோர் பண்ணுற ஒரு டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் பஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பக்குனாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இட் இஸ் அன் எரர். இட் கேன் கேப்பபிள் ஆஃப் ஆல்வர் மால்ஃபங்க்ஷன் ஆர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் எரர். ஒரு பக்குனா எரர்னு சொல்லிட்டோம். அந்த எரர் எதில் வரும்? ஹார்ட்வேர்லேயும் வரலாம், சாஃப்ட்வேர்லேயும் வரலாம். ஹார்ட்வேர்னால் என்ன, சாஃப்ட்வேர்னால் என்ன பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். பேக்கப், ஆல்டர்னேட்டிவ் ஃபெசிலிட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் டேட்டா ஃபைல்ஸ் யூஸ்ட் இன் கேஸ் ஆஃப் இஸ் ஒரிஜினல் காப்பீஸ் destroyed, lost or fail to operate. ஸோ பேக்கப்னாலே நமக்கு இந்த வார்த்தை நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். பேக்கப் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டைம் சொல்லியிருப்போம் எல்லோரும். ஸோ பேக்கப்னா ஒரு காப்பியை நம்ம எடுத்து வச்சுருக்குது. எப்போ ஒரு ஒரிஜினல் ஃபைலு டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பேக்கப் எடுத்து வச்சுருவோம். ஸோ அது லாஸ் ஆனாலும் சரி இல்லை கிராஷ் ஆனாலும் சரி அந்த டைமில் நமக்கு இந்த பேக்கப் காப்பி யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கீஸ் பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நம்ம ஒரு சிஸ்டமில் ப்ரௌஸ் பண்ணும்போது க்ரியேட் ஆகிறது தான் இந்த குக்கீஸ். ஸோ வெப் சர்வரில் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது க்ரியேட் ஆகிறது தான் இந்த குக்கீஸ்ன்னு சொல்கிறது. CRT, கேத்தோட் ரே டியூப். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிவி மாதிரி இருக்கும். இந்த காதலா தினம் மூவியில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, மானிட்ரு. அதுதான் CRT மானிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா, a collection of fact is raw form that become information after proper processing. ஸோ ஒரு டேட்டா ப்ராசஸ் ஆகி வர்றது தான் ஒரு டேட்டா. அதுதான் டேட்டா சொல்கிறாங்க. டீபக், டு டிடெக்ட், ட்ரேஸ் அண்ட் எலிமினேட் எரர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். பக்குனா எரர்னு சொல்லிட்டோம். அப்போ அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கனால அதுதான் டீபக். ஸோ டீபக்னா அந்த வர எரரை கிளியர் பண்ணுறதுக்கு பேர் தான் டீபக். அடுத்தது பார்த்தீங்கன்னா டவுன்லோட். ஸோ டவுன்லோட், the transfer of information from remote computer system and the user systems. ஸோ ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணுறது தான், எந்த ஒரு டேட்டாவையும் டவுன்லோட் பண்ணுறது தான் டவுன்லோடிங்னு சொல்கிறோம். IP address, the numerical address, IP address, the numerical address of computer connect their internet.
ஸோ ஐபி அட்ரஸ் ஒரு ஈஸியாக ஒரு இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஐபி அட்ரஸ், இன்டர்நெட் ப்ரோட்டோகால். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்சிடி, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. இப்போ யூஸ் பண்ணுறதுலாம் வந்து மோஸ்ட்லி எல்இடி வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது எல்சிடி டிஸ்பிளேஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்இடி. இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, எல்இடினா லைட் எமிட்டிங் டயோடு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக 1 மார்க்கில் இல்லை மேட்ச் த ஃபாலோவிங்ஸில் கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ன்றது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் மெஷின்ஸ் இஸ் கேபிள் ஆஃப் இன்டர்பிரட்டிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங். ஸோ ப்ரோக்ராம்னா கலெக்ஷன் ஆஃப் சப் ப்ரோக்ராம்ஸ் இஸ் கால்டு ப்ரோக்ராம். ஸோ ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து ப்ரோக்ராமாக செயல்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்ட்டு. இந்த போர்ட்டுன்ற வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. தட் போர்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் த்ரூ விச் கேன் பெரிபெரல் டிவைசஸ் மே கம்யூனிகேட் இட் ஐடென்டிஃபைட் விச் வேரியஸ் பிளக் ஜாக்ஸ் அண்ட் பேக் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஒரு அந்த சிபியூ முன்னாடி அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஜாக் ஸ்பீக்கர் ஜாக்கு, யூஎஸ்பி போர்ட்டு, இதெல்லாம் தான் வந்து போர்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமர், பர்சன் ஹூ டிசைன்ஸ், ரைட்ஸ் அண்ட் டெஸ்ட் த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். ப்ரோக்ராமர்னால் யார்? ஒரு ப்ரோக்ராமாக எழுதுறது தான் வந்து ப்ரோக்ராமர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அப்லோட், டு ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யூசர் சிஸ்டம் இன்ச் ரிமோட் சிஸ்டம். ஸோ ஒரு தகவல் வந்து நம்ம இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு பேர் தான் அப்லோட் பண்ணுறது. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. ஸோ கம்ப்யூட்டர் எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. ஸோ அது அப்போ என்னென்ன பண்ணுறோம், பேசிக் ஆப்ரேஷன்ஸ் லைக் அடிஷன், சப்ராக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பீட் வித் த ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூலயமா உங்களுக்கு ஸ்பீடாக வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகுது, ஆப்ரேஷன்ஸ் ரன் ஆகுது. ஸ்மால் கம்ப்யூட்டர்ஸ் டேக் ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸ். ஒரு சின்ன கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா ஃபியூ மைக்ரோ செகண்ட் எடுத்துக்கும். அதே லார்ஜ் கம்ப்யூட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபியூ நேனோ செகண்ட்ஸ் தான். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரிசல்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ், இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் மெமரி. ஸோ மெமரியில் ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்டோரேஜ்னு சொல்கிறோம். ஒரு ப்ரோக்ராம்ஸாக இருக்கும், ஒரு தகவலை வந்து மெமரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ அந்த டேட்டா அல்ல தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by 1 அட் எ டைம் வெரி கிரேட் ஸ்பீட். 1 by 1 வெரி ஸ்பீடில் வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா த டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் ஸ்டோர்ட் இன் மெமரி கேன் பி காட் பேக் எனி டைம் யூ வாண்ட். ஸோ அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை நீங்கள் எப்போ வேணாலும் திரும்பி எடுத்துக்கலாம், எனி டைம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்க முடியும். அதுதான் கம்ப்யூட்டரோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ கம்ப்யூட்டர் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆல்சோ சப்போர்ட் ஸ்டோரிங் ஆஃப் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செகண்டரி மெமரிஸ் லைக்ஸ் ஃப்ளாப்பி ஆர் ஹார்ட் டிஸ்க். ஸோ மெயின் மெமரி, செகண்டரி மெமரின்னு இருக்குது. ஸோ இதில் செகண்டரி மெமரின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி, ஹார்ட் டிஸ்க். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஹார்ட் டிஸ்க்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரிலனா அதை பின்னாடி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து வெர்சலிட்டி. ஸோ கம்ப்யூட்டர் இஸ் எ வெர்சலிட்டி டூல். இட் மீன்ஸ் தட் we can use the computers business, scientific and any other application. ஸோ நிறைய இடத்துல இது யூஸ் ஆகுது. ஸோ அதுதான் வெர்சலிட்டி டூலாக இது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுலேயும் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு பர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது டிலிஜென்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் கேன் ஒர்க் லாங் ஹவர்ஸ் வித்தவுட் கெட்டிங் டயர்ட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா டிலிஜென்ஸ், ஒரு மனுஷன் குறிப்பிட்ட நேரம் தான் ஒர்க் பண்ண முடியும், ஆனால் கம்ப்யூட்டர் அப்படி இல்லை. ஸோ ஒர்க் ஃபார் லாங் ஹவர்ஸ் வித்தவுட் டயர்டே இல்லாமல் அது மட்டும் ஒர்க் பண்ணினே இருக்கும். ஸோ அதுதான் என்னுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். இஃப் எ கம்ப்யூட்டர் ஹேஸ் டு டூ 10 million calculation, it will do all of them with the same speed and accuracy. ஸோ 10 million calculationம் அந்த சேம் ஸ்பீடில் வந்து உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ கம்மியாகவும் ரொம்ப அதிகமாகும், அந்த எந்த ஸ்பீடில் போதும் அந்த ஸ்பீடில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரன் ஆகினே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன். த எபிலிட்டி ஆஃப் த கம்ப்யூட்டர் த ஆட்டோமேட்டிக்கி டு கிவன் ஒர்க் வித்தவுட் ஹியூமன் ஹெல்ப் இல்லாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காகவும் ஒர்க் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஆட்டோமேஷன். அக்யூரசி. கம்ப்யூட்டர்ஸ் ஆர் 100% அக்யூரசி. ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ, அதாவது ஒரு 4 + 5 அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு தான் 9ன்றது காட்டுது. அக்யூரேட் 100% அக்யூரேட்டாக காட்டும். ஸோ நம்ம கொடுக்குற டேட்டாவை கரெக்டாக கொடுத்தோன்னா அது வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர்ஸ் ஆர் 100% அக்யூரேட். இஃப் த ரிசல்ட் இஸ் ராங் then it will be only because of the programmer or users. ஸோ ஒன்ஸ் அது தப்பாக காட்டுது அப்படின்னா அது நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம், கம்ப்யூட்டர் தப்பு பண்ணது. ஸோ அதுதான் இங்கே இந்த அக்யூரேசியில் சொல்கிறாங்க. இப்போ தான்
மெயின் பார்ட்டுக்கு வரோம். ஹார்ட்வேர். ஹார்ட்வேர்னால் என்ன? ஹார்ட்வேர் ரெஃபர்ஸ் டு த ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர். ஸோ ஃபிசிக்கல்னால் கண்ணால் பார்க்குறது, அதுதான் வந்து ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். ஃபிசிக்கலாக நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ அதெல்லாம் வந்து ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். ஸோ அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா, CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், நெக்ஸ்ட் வந்து மெமரி, கீபோர்டு, மானிட்டரு, கேஸு அண்டு டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி ஹார்டு, சிடி, டிவிடி, இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர். ஸோ கண்ணால் நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் ஹார்ட்வேர். ஸோ அதர் இதுலேயே வந்து இன்னொரு டைப் இருக்குது, அதர் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் கால்டு பெரிஃபெரல் காம்போனன்ட்ஸ் ஆர் டிவைசஸ் எப்படி வேணால் சொல்லலாம், இன்க்ளூடிங் பிரிண்டரு, மோடமு, ஸ்கேனரு, டிஜிட்டல் கேமராஸ், இதெல்லாம் வந்து பெரிஃபெரல் டிவைசஸ்னு சொல்கிறோம். ஸோ மெயினாக ஹார்ட்வேர்னால் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம எதெல்லாம் ஃபிசிக்கலாக டச் பண்ணுறோமோ அதெல்லாம் ஹார்ட்வேர். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் ரெஃபர்ஸ் டு த computer programs. These programs are used to run and control the hardware. So சாஃப்ட்வேர்னா ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ், அதுதான் வந்து ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு சாஃப்ட்வேர். த செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு சாஃப்ட்வேர். இந்த ப்ரோக்ராம்ஸ் தான் சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. த ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் காஸ் த கம்ப்யூட்டர் டு பர்ஃபார்ம் அண்ட் perform arithmetic and logical operation. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து arithmetic and logical operations பர்ஃபார்ம் பண்ணுது. ஹார்ட்வேர்னால் என்னென்னா கண்ணால் பார்க்குற பொருள் எல்லாமே ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர்னால் என்ன? கண்ணால் பார்க்க முடியாது, அது கம்ப்யூட்டருக்குள்ளே பர்ஃபார்ம் பண்ணுற கோடிங்ஸ், அதுதான் வந்து ப்ரோக்ராம்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாக் டயக்ராம் ஆஃப் ஏ டிஜிட்டல் கம்ப்யூட்டர். ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டரோட பிளாக் டயக்ராம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தான் யூசர் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறாங்க, அது வந்து மெயின் மெமரிக்கு போகுது. மெயின் மெமரிலேருந்து அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட், இதுதான் வந்து கால்குலேட் பண்ணுற அந்த ப்ராசஸ்ஸு. அது ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் மெயின் மெமரிக்கு அனுப்புது. மெயின் மெமரிலேருந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு இங்கே வருது, அவுட்புட் யூனிட்டில் வந்துடுது. ஸோ அதுலேருந்து ப்ராசஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து டேட்டா ஃப்ளோன்றோம், இதெல்லாம் கண்ட்ரோல் ஃப்ளோன்றோம். இந்த மாதிரி யூரோ மார்க்ஸில் இதில் மெயின் ஆக்சிலரி மெமரி, மெயின் மெமரிலேருந்து ஆக்சிலரி மெமரிக்கு சென்ட் ஆகுது, ஆக்சிலரி மெமரிலேருந்து மறுபடியும் மெயின் மெமரிக்கு வருது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பிளாக் டயக்ராம் வந்து பர்ஃபார்ம் ஆகுது. அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ டேக் இன்புட்னா என்னென்னா த ப்ராசஸ் ஆஃப் என்டரிங் டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஸோ இன்புட்னா ஒரு டேட்டாவை நம்ம கொடுக்குறது கம்ப்யூட்டருக்கு. அது எது மூலயமா கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து கீபோர்டு, மவுஸு, ஸ்கேனரு, ஜாய்ஸ்டிக். ஸோ இது மூலையெல்லாம் வந்து நம்ம இன்புட்டை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு அவுட்புட் இன்ஃபர்மேஷன். த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆர் ரிசல்ட் ஃபார் த யூசர் சச் அஸ் பிரிண்டட் ரிப்போர்ட் ஆர் விஷுவல் டிஸ்பிளே. ஸோ பிரிண்டடாக நமக்கு வந்து விஷுவலாக டிஸ்பிளே பண்ணுறது தான் வந்து அவுட்புட்னு சொல்கிறோம். அது எது மூலயமா பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் மூலயமா அவுட்புட் நமக்கு கொடுக்குது, பிரிண்டர் மூலயமா அவுட்புட் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மூலயமா நமக்கு அவுட்புட் வருது. இதுதான் அவுட்புட் இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். த CPU இஸ் த ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெமரி யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். ஸோ இந்த CPU, ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து CPU தான் வந்து ஹார்ட்டே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட் எது யூஸ் ஆகுதுன்னா த யூனிட்ஸ் ஸ்டோர் த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், ஒரு டேட்டாவாக இருக்கும், ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது வந்து இந்த மெமரி யூனிட் யூஸ் ஆகுது. த இன்டர்மீடியட் அண்டு ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்டோர்ட் இன் த மெமரி. ஸோ ஒரு ரிசல்ட் ப்ராசஸ் ஆகி வருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஸ்டோர் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த மெமரி யூனிட்டில் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ALU அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட். இட் டஸ் நாட் ஆல் arithmetic operation, addition, subtraction, multiplication and divisions and logical operations, comparison of டேட்டாவை கம்பேர் பண்ணுறது போன எல்லா ஆப்ரேஷன்ஸும் வந்து இந்த arithmetic logical யூனிட்டில் பர்ஃபார்ம் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கம்ப்யூட்டரில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ், மினி கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர், ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர், மைக்ரோ கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், லேப்டாப் கம்ப்யூட்டர், பாம் டாப் கம்ப்யூட்டர். ஸோ இத்தனை இருக்குது. ஒன்று ஒன்றுத்தையும் பார்க்கலாம்.
இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். ஸோ பாருங்கள், ஒரு ரூம் அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். The mainframe computers is very large in size and is expensive computer. ஸோ இது வந்து பெரிய லார்ஜ் கம்ப்யூட்டர்ஸ், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து. ஸோ எக்ஸ்பென்சிவ் கம்ப்யூட்டர்ஸும் இது சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா thousands of users simultaneously வந்து இதில் ஒர்க் பண்ணலாம். ஸோ மெயின் ஃப்ரேம் எக்ஸிக்யூட் மெனி ப்ரோக்ராம்ஸ் கன்கரண்ட்லி அண்ட் சப்போர்ட் மெனி சைமல்டேனியஸ்லி. ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸை கண்டினியூஸாக சைமல்டேனியஸில் நம்ம யூஸ் பண்ணினே இருக்கலாம். அது யூஸ் ஆகிறது தான் வந்து இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு மினி கம்ப்யூட்டர்ஸ். இது மிட் சைஸ் மல்டி ப்ராசஸிங் சிஸ்டம்ஸ். பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸில் இருக்கிறது தான் வந்து இந்த மினி கம்ப்யூட்டர்ஸ். இதில் வந்து அட் ஏ டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 250 யூசர் வந்து சைமல்டேனியஸில் யூஸ் பண்ணலாம். இது இதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேரோல் ப்ரிப்பரேஷன், அக்கௌண்டிங்லாம் பண்ணுறதுக்காக இந்த மினி கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் ஆகுது. அடுத்தது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர் கரண்ட்லி அவைலபிள். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஸ்பேஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் தான். இது வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இந்த கம்ப்யூட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நிறைய எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் ஃபீல்டில் தான் யூஸ் ஆகுது. கேட் கேம், டெஸ்க்டாப் பப்ளிஷிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டெலாம் வந்து இந்த ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஹை ரெசல்யூஷன் கிராஃபிக்ஸ் ஸ்க்ரீனு, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரேம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்பில்ட் நெட்ஒர்க் சப்போர்ட், நெட்ஒர்க்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த லார்ஜ் கம்ப்யூட்டர்ஸு யூஸ் ஆகுது. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மைக்ரோ கம்ப்யூட்டர். இது வந்து ஒரு சிங்கிள் யூசர் வந்து யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் தான் வந்து இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராசஸிங், ரன்னிங் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்லாம் அண்டு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. அட் ஹோம் த மோஸ்ட் பாப்புலர் யூஸ் ஃபார் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேயிங் கேம்ஸ் அண்ட் சர்ஃபிங் இன்டர்நெட். ஸோ கேம் விளையாடுறதுக்கும் சர்ஃபிங்னா சர்ச் பண்ணுறதுக்கும் தேடுறதுக்கும் வந்து இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். ஸோ இது எல்லாருமே பார்த்துருப்போம். நம்ம இப்போ யூஸ் பண்ணிங்கிறது வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் தான். ஸோ இதுதான் பிசின்னு சொல்லுவாங்க, பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ கீபோர்ட், மவுஸு அண்டு சிபியூ அண்டு மானிட்டர் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ். லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் இது தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஸோ லேப்டாப் பிசிஸ் ஆர் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வித் லெஸ் வெயிட் அண்ட் ஸ்மால் எனஃப் டு ரெஸ்ட் ஆன் த லேப்டாப். ஸோ இது போர்ட்டபிள், எங்கே வேணாலும் எடுத்துன்னு போகலாம் வரலாம். ஸோ இது வந்து வெயிட்லெஸ்ஸு, ஈஸியாக இருக்கும். எங்கே எடுத்துகிட்டு போனாலும் சைஸ்லேயும் ஸ்மால் சைஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் ப்ரொவைட்ஸ் யூசர் எபிலிட்டி டு ரன் த மெஷின் யூஸிங் த இன்டர்னல் பேட்டரி ஆர் அண்ட் அவுட் சைட் த பவர் அடாப்டர். ஸோ இது வந்து 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இன்டர்னல் பேட்டரி. ஸோ பவர் இல்லைனாலும் அந்த பேட்டரி மூலயமா வந்து இந்த லேப்டாப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ பவர் அடாப்டரும் இருக்குது. ஸோ கரண்ட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாம் டாப் கம்ப்யூட்டர். ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், ஏ கம்ப்யூட்டர் விச் இஸ் ஸ்மால் எனஃப் டு ஹோல்ட் இன் ஏ ஒன் ஹேண்ட். அப்படி ஒரே கையில் வச்சுன்னு இந்த கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் பாம் டாப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. ஃபார் இதுக்குன்னே ஸ்பெஷலாக கீபோர்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டேப்லெட். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி இது ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டு முடியுது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொத்தம் 9 டாபிக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த நோட்ஸை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி படிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.